நான் இப்போ இந்த ஸ்டெப் 3 போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா, போட்ட ஸ்டெப் 2 சம்மந்தப்பட்ட முதலாவதையும் என்ன ஜிட்ல வந்து புஷ் பண்ணிட்டேன். அத வந்து நான் என்ன செய்றேன்னா, பிரான்ச் 1ல அத வச்சிருக்கேன். பிரான்ச் 1 கிரியேட் பண்ணி போட்டு, அதுக்குள்ள இப்போ புஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நான் செய்ய போற இந்த ஸ்டெப் 3க்குரிய விஷயத்த பிரான்ச் 2 கிரியேட் பண்ணி போட்டு அதில என்ன செய்வோம். சரிதானே? நீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு புது பிரான்ச் கிரியேட் பண்ணுவோம். ஜிட் பிரான்ச் -m அம் வந்து பிரான்ச் அண்டர்ஸ்கோர் 2 கிரியேட் பண்ணி போட்டு செய்வோம். சரி இதுலேருந்து கிரியேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இது இங்க ஸ்விட்ச் ஆகும். பிரான்ச் 2க்கு ஸ்விட்ச் ஆயிடுச்சு. இதை சேஃபாக நம்ம வச்சுக்கலாம். சேஃபா தேவையில்லை எல்லாம் திருப்பி க்ளோஸ் பண்ணி போட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வாசி விஷயங்களுக்கு பார்ப்போம். சரி ஸ்டெப் 3ல our next step will be replace the canvas area placeholder with a real interactive react canvas stage and add out the first element to a redux state. So let's proceed to the step. சரி இப்போ நான் வந்து இப்போ முதல்ல பிளேஸ் ஹோல்டர்ஸ் வீடியோவில் போட்டாங்க. இதில் வந்து இப்போ இந்த கேன்வாஸ் ஏரியாஸை ரியாக்ட் கன்வாவாக வச்சு அதை போட போகிறோமா. ஓகே இப்போ நான் கேட்ட ப்ராம்ப்ட் இப்போ ரெஸ்பான்ஸ் எக்ஸலண்ட், லெட்ஸ் பிரிங் த கேன்வாஸ் டு லைஃப். In this step we will enhance our redux slice to handle canvas element, make left toolbar functional, allowing us to add new text element to a state, implement the canvas area to read from redux state and render the elements using react conva. சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் எலிமெண்ட்டை போகிறது தான் பார்த்துனாங்க. இப்போ ஃபேஸ் 1ல் வந்து ஸ்டெப் 2 implementing the interactive canvas, flesh out the redux slice slice.ts. First we need to define whatever canvas elements look like, create a reducer to add them to a state. We'll use Nanoid from Redux toolkit to generate unique IDs for our elements. Nanoid but ஃபுல்லாக போடலே பார்ப்பேன் என்ன நடக்குது. சரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்டேட் சோர்ஸ் ஃபீச்சர்ஸ் எடிட்டர் ஸ்லைஸை நான் அப்டேட் பண்ணி கவனமாக இருங்க. ஏன்னா இப்போ நான் பேலோட ஆக்ஷன் நம்ம மாற்றினேன் இல்லை இப்போ அதில் ஃபுல்லாக காப்பி பண்ணி மாற்றிக்கொண்டு நிற்காமல் இதை வந்து நான் இப்போ ஃபுல்லாக இதில் காப்பி பண்ணி போட்டு மாற்றுவோம். சரி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் வரும் காப்பி பண்ணி போட்டு அந்த உங்களுக்கு பழைய ஸ்டேட் அப்படி இருக்கிற போட்டு போவோம். இது வந்து எதை மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் எடிட்டரில் சாரி நான் பிள்ளையான இடத்துல நிற்கிறேன். இங்கே விட ஓகே ரைட். இது வந்து உங்களோட சோர்ஸ் ஃபீச்சர்ஸ் எடிட்டர் ஸ்லைஸுக்கு போகணும். சரி சில பார்த்தீங்கன்னா இப்போ அதை காப்பி பண்ணுறேன். இப்போ நீங்கள் பழைய எடிட்டர் ஸ்லைஸை நீங்கள் பார்த்தீங்க இதை அப்போ ஒர்க் பண்ணி கொஞ்சம் இப்படி ஒர்க் பண்ணாங்களா ஓகே சரியானே. ஸோ இதில் வந்து இப்போ என்ன நடந்திருக்கு, இப்போ பழசில கேன்வாஸ் எலிமெண்ட் எடிட்டர் ஸ்டேட்லாம் வந்திருக்கேன். இப்போ இதை வந்து வேணும்னா ஒரு இப்போ என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு நாங்கள் பார்க்கலாம். அப்படி ஒரு விதமாக போகலாம். இப்போ நீங்கள் அதுக்கு நான் வேண்டாம் ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த டிஃப் செக்கர்ன்ற ஒரு வெப்சைட்டுக்கு போயிட்டு அதில் வந்து நாங்கள் சில இதில் பார்த்துக்கொள்ளலாம். இந்த கம்பேர் டெக்ஸ்ட் அண்ட் ஃபைன் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குது தானே. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஓகே ஓகே அதேக்கான பெட்டர் ஆப்ஷன் இப்போ எனக்கு என்னண்டா தேவையில்லை அதில் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. ரைட் வேறு ஸ்க்ரீன் ஸ்விட்ச் பண்ணி என் பிரச்சனை கொடுத்துட்டுருக்கு. ஓகே சரி நான் இப்போ கம்பேர் பண்ணி போட்டு வழியாக இதை பார்த்தோம். இது பிரச்சனை இல்லை. இதான் பழைய இது பாருங்க. இதில் வந்து அந்த க்ரியேட் ஸ்லைஸ் போட்டுரும். சரி இப்போ அந்த ரூட் ஸ்டோர் போடல ஓகே பாருங்கள் அதை போடுவோம். அந்த ரூட் ஸ்டோர் அதை கொண்டு போடலாம். ஸோ இப்படி செய்கிறவங்க எங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா எங்கள் எல்லா பீஸையும் காப்பி பண்ணி கொண்டு போகிறதையும் காட்டி இப்படி டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி இல்லை பேலோட் வந்து நம்ம ஆக்டிவாக இல்லை நனோயிடும் பார்ப்பேன் போடுவோம். இப்போ எல்லாம் வந்து பார்க்க சொல்லியிருக்கேன் யூஸ் பண்ணல. பாருங்க பேஸ் எலிமெண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் த காமன் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் ஆல் எலிமெண்ட்ஸ். அங்காள் பாருங்க இதில் வந்து பேஸ் எலிமெண்ட் சம்திங் சொல்லுது. பேருந்து வந்து பாருங்கள் இப்போ கேன்வாஸ் எலிமெண்ட் போய் மாறிட்டேன் ஃபுல்லாகவே மாற்றிருக்கேன். கிரியேட் டிஸ்கிரிமினேட்டர் யூனியன் சரி இந்த கேன்வாஸ் எலிமெண்ட் முதல்ல இப்படியாக இருந்தது. இந்த சும்மா ஸ்ட்ரிங் ஐடி ஸ்ட்ரிங் தான் போட்டிருந்தது. இப்போ ஃபுல்லாகவே அது மாறி இருந்தது. சரி அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் கொண்டு போவோம். இதெல்லாம் எல்லா விஷயம் தானே. ஸோ அதாவது ரெண்டையும் காப்பி பண்ணி போட்டு இதுக்கு மேலே போடுவோம். சரிங்க ரைட் இப்போ இதுக்கு போட்டோம்டா இப்போ எங்களோட கேன்வாஸ் எலிமெண்ட் ஃபுல்லாகவே மாறுது. வேறுங்க அந்த எக்ஸ்போர்ட் டைப் கேன்வாஸ் வந்து இப்போ டெக்ஸ்ட் எலிமெண்ட் தான் வெறும் ஸ்ட்ரிங்காக தான் இருந்தது. சரி அப்போடா
இப்போ அது வந்து இப்போ எங்களுக்கு என்ன மாறுது விழா விழா அது பிரச்சனை நீங்கள் கண்ணாமூடி கொண்டு வந்து மாற்றலாம் எங்களோட கேன்வாஸ் எலிமெண்ட் வந்து அது மாறி இருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இஷ்யூஸ் இது என்னுடைய பிரச்சனை ஓகே ஓகே எரர் எங்கே ரெண்டு பேரில் பார்ப்போம் ஓகே அப்போ அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கால எடிட்டர் ஸ்டேட்டை பாருங்க எடிட்டர் ஸ்டேட்ன்றது வந்து இப்போ பாருங்க இது வந்து இப்படி எலிமெண்ட்ஸ் கேன்வாஸ் எலிமெண்ட்ஸ் அப்படி மாறிட்டு பார்த்தீங்களா செலக்ட் எலிமெண்ட் இப்போ இது வந்து இப்படி மாறி இருக்கு சரி இன்டர்ஃபேஸ் எடிட்டர் ஸ்டேட் அந்த கோடிங் வந்து இப்படி மாறி இருக்கு சரி அதனால் பார்த்து கவனம் இது பண்ணணும் இப்போ கண்டுபிடிக்கணும் எல்லா கோடிங்கையும் போட்டுவிட்டோம்னா உங்களுக்கு பிரச்சனை வரும் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேட்டில் பார்க்கல அந்த எடிட்டர் ஸ்டேட் எலிமெண்ட்ஸ் செலக்டட் எலிமெண்ட் ஐடி நல் கொடுத்துருக்கேன் பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இப்போ வேறு ரெடியூசர்ஸ் எல்லாம் இல்லை இப்போ புது ரெடியூசர் ஆட் பண்ணுறோமாங்க இப்போ எடிட்டர் ஸ்லைசர் கிரியேட் ஸ்லைசர் இருக்குது நேம் எடிட்டர் இனிஷியல் ஸ்டேட் அதை கொடுக்குறோம் இந்த ரெடியூசரில் புது லாஜிக் வந்து ஆட் பண்ணுறோம் அந்த ரெடியூசர் அவ்வளோதையும் காப்பி பண்ணலாம் எல்லாத்தையும் காப்பி பண்ணால் பார்த்துனீங்கண்ணே அது மட்டும் தான் செய்யணும் ஸோ இப்போ அதுக்கு பிறகு இந்த ரெடியூசரை நாங்கள் வந்ததை ஃபில் பண்ணலாம் சரி அப்போ நேனோயிட் வந்து அங்கே நேனோயிட் யூஸ் பண்ணுறோம் அப்போ என்ன செய்யணும் நேனோயிட் வந்து இங்கே வரணும் கமன் நேனோயிட் ஓகே ஸோ அதான் மேலே போட்டிருந்தது அதை இப்போ போட்டேன் ஸோ அதில் இப்போ இந்த சில வந்து எரர்ஸ் வந்து அதில் ரிமூவ் ஆகிட்டு இப்போ இந்த பாருங்க இப்போ எங்களுக்கு அந்த அட் எலிமெண்ட் என்ற இந்த இதை நாங்கள் எடிட்டர் ஆக்ஷன்லேருந்து இது பண்ணுறோம் சரி ஸோ அதை இப்போ ரெண்டு புது கோட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் செலக்டட் டு கெட் ஆல் த எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் த ஸ்டேட் இந்த செலக்டரையும் இதையும் செலக்ட் எலிமெண்ட்ஸ் அட் எலிமெண்ட்டையும் இது பண்ணுறோம் சரி இப்போ செலக்ட் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறது வந்து பார்ப்போம் அது இங்கே ரெண்டு வருது ஓகே இப்போ இதெல்லாம் இங்கே ரீப்ளேஸ் ஆகுது ஸோ இப்போ இது ஸோ செலக்ட் எலிமெண்ட்ஸ்ன்றது வந்து இப்போ ஸ்டேட் ரூட் ஸ்டேட் இப்போ ஸ்டேட் எடிட்டர் எலிமெண்ட்ஸில் இருந்து உண்டு இப்போ இது வேறையா இது செலக்ட் எலிமெண்ட்ஸும் செலக்ட் எலிமெண்ட் ஐடியனா இங்கே இருக்குதா ஸோ அந்த அதை கொஞ்சம் பார்க்கணும் ஸோ இதில் எரர் வர்றதுக்கு காரணம் வந்து ரூட் ஸ்டேட் இப்போ ரூட் ஸ்டேட் என்ன ரூட் ஸ்டேட் டைப் அண்ட் மஸ்ட் பி இம்போர்ட்டட் யூஸிங் டைப் ஒன்லியா அதனால் இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டைப் பண்ண போகணும் சரி இப்போ அந்த எரர்ஸ் வந்து இப்போ ஃபிக்ஸ் ஆகிட்டு சரி இப்போ பார்ப்போம் அடுத்து வந்து வேறுங்க இல்லை வந்து எங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பிளேஷன் இந்த வி கிரியேட் டீட்டெயில் டைப்ஸ் ஆஃப் அவர் எலிமெண்ட்ஸ் பேஸ் எலிமெண்ட் டெக்ஸ்ட் எலிமெண்ட் பேஸ் எலிமெண்ட் தான் ஒவ்வொரு எலிமெண்ட்டும் என்னென்ன எழுத ப்ளேஸ் பண்ணுறோம் அந்த லாஜிக்கெல்லாம் இல்லை நாங்கள் லாஜிக்கு போய் ஆண்டிட்டு போய் இந்த ஹைப்போம் என்ன ரொட்டேஷன் அதெல்லாம் மற்ற வந்து இப்போ டெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து உங்களுக்கு பேஸ் எலிமெண்ட் இன்ஹெரிட் ஆகுது டெக்ஸ்ட் எலிமெண்ட்டாக பாருங்க அதுக்கு வந்து டைப் டெக்ஸ்ட் மற்ற வந்து இப்போ அதுக்கு டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஃபோன் சைஸ் ஃபோன் ஃபேமிலி எல்லாமே இருக்குமே இப்போ நார்மலாக பேசிக்காக எலிமெண்ட்டுக்காக என்ன பொசிஷனில் வச்சுருக்கோம் நம்ம எவ்வளோ வித் ஹைட் ரொட்டேஷன்லாம் இருக்கும் ஸோ அதுதான் இந்த லாஜிக்கை பில் பண்ணுறோம் இப்போ கேன்வாஸ் எலிமெண்ட்டில் வந்து இப்போ டெக்ஸ்ட் எலிமெண்ட் இப்போ போக அங்கால ஷேப் எலிமெண்ட் இமேஜ் எலிமெண்ட் அப்படி தான் வந்து இருக்கும் இப்போ அதுக்கு லாஜிக் சேம் நாங்கள் இங்கே வந்து இந்த ரெடியூசரில் வந்து ஆட் பண்ணிக்கணும் போவோம் அதுதான் இங்கே போடுறோம் எடிட்டர் ஸ்டேட் அண்ட் எலிமெண்ட்ஸ் இப்போ என்னென்ன எலிமெண்ட்ஸ் வச்சுருக்குது இப்போ அந்த எலிமெண்ட்ஸுக்குள்ளே நடக்கணும் செலக்ட் எலிமெண்ட்டை என்ன கரண்டாக செலக்ட் பண்ணிக்க எலிமெண்ட் என்ன எடிட்டர் ஸ்டேட்டுக்கு வந்து என்ன செஞ்சுருக்கிறோம் அதுதான் இங்கே இந்த பார்க்குறோம் நம்ம எடிட்டர் ஸ்டேட்னே அதுக்கு ஒரு எலிமெண்ட் அட் ஆகிக்கல இப்போ என்ன நடக்கணும்ன்றதை இங்கே போடுறோம் ஒரு கேன்வாஸ் எலிமெண்ட் ஐடி இப்போ அங்கால என்ன நியூ எலிமெண்ட் இப்போ அதுக்கு ஒரு யூனிக்கான ஐடி இது பண்ணணும் ஆக்ஷன் பேலோட இதெல்லாம் நீங்கள் ரிடாக்ஸை கொஞ்சம் பார்த்து தான் கிளியராக விளாங்கும் ஸோ இதான் அந்த லாஜிக் ஸோ இப்போதைக்கு அந்த எரர் ஃப்ரீயாக இந்த கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வி கிரியேட்டட் டீடைல் டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பேஸ் எலிமெண்ட் this the power of the TypeScript. We create an add element reducer. It takes all the properties of new element except the ID, generates a unique ID for it, and adds to element arrays in our state. Make the left toolbar integrity. Left toolbar சம்மந்தப்பட்ட கோடிங்கை போட போகிறோம். Now let's make the text button actually do something. It will dispatch our new add element action. First, let's add an icon for better UI. We will use a simple SVG. Create a folder source assets icon and அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் லெஃப்ட் டூல் பார் ஐக்கனோட போடணும் அதெல்லாம் அதுக்கு அசட்ஸுக்கு போயா இப்போ ஐக்கனில் டெக்ஸ்ட் ஐக்கன் டாட் டிஎக்ஸ் என்ற ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டான் இப்போ நியூ ஃபைல் அதையும் வேணும் அப்படியே செய்யலாம் நீங்கள் வந்து இப்போ அப்படியே ஐக்கன் இதை அதையும் காப்பி பண்ணி போட்டு செய்யலாம் சரி இப்போ அசட்ஸில் போட்டு நியூ ஃபைல்
டிஎக்ஸ்எக்ஸ் இதை போட்டு இதை வந்து இப்போ காப்பி பண்ணி போட்டு இதை வந்துட்டு இதை பேஸ்ட் பண்ணும் ரைட் தானே ஓகே ஸோ இப்போ இது வந்து ஒரு ஐக்கனுக்குரிய ஒரு எஸ்பிஜி பார்த்தீங்கன்னா இப்போ டெக்ஸ்ட்னா டி அப்படியே இருக்கும்போது இருக்குது அதுக்கு ஒரு அதுக்கு கோடிங் வந்து தந்துருக்கு சரிண்ணே இப்போ நெக்ஸ்ட் அப்டேட் த சோர்ஸ் ஃபீச்சர்ஸ் எடிட்டர் லே அவுட் லெஃப்ட் டூல் பார் டாட் டிஎக்ஸ்எஸ் அது என்ன எங்கே இருக்குது அந்த ஃபைல் வந்து எங்களோட சோர்ஸ் ஃபீச்சர்ஸுக்குள்ள எங்களோட லே அவுட்டுக்குள்ள எடிட்டருக்குள்ள லே அவுட்டுக்குள்ள லெஃப்ட் டூல் பார் அந்த இதில் போட்டிருக்கு சரி அவருக்கு நம்ம பிளேஸ் ஹோல்டர்ஸாக வச்சுருந்தாங்க இப்போ அது ஃபுல்லாகவே நாங்கள் மாற்றுவோம் அந்த கோடிங்கை சரி ஃபுல்லாக காப்பி பண்ணி போட்டு இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணோம் சரி இதான் எங்களோட அதுக்கு சோர்ஸ் கோடாக இருக்குது சரி பெரிய லென்த்தான கோட் தான் பேச இப்போ வாங்க டிஸ்பேச் அண்ட் இதெல்லாம் வந்து வாய்க்கிறோம் லெஃப்ட் டூல் பாரில் டெக்ஸ்ட் ஐக்கன் மட்டும் இருக்குது அட் எலிமெண்ட் டெக்ஸ்ட் எலிமெண்ட் நினைக்கிறேன் சில ஏரர்ஸ் கார்டு டெக்ஸ்ட் எலிமெண்ட்லாம் டைப் தான் இருக்கு மேலே அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரர்ஸை ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன் பார்ப்போம் இந்த text element is a type and must be imported using type only என்ன வரும் சரி அப்புறம் நாங்கள் இதை வந்து போட்டுட்டு நம்ம இதை அழிப்போம் ஓகே இப்போ இந்த எரர்ஸ் வந்து போயிருக்கு சரியானே ஸோ இப்போ நான் இப்போ இதை வந்து இவ்வளோ கோடிங் தான் இருக்குது என்ன சம்திங் சொல்லுவாங்க சும்மா மேலோட பார்ப்போம் ஒரு இப்போ டிஸ்பேச் என்ற ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது மற்ற வந்து நீங்கள் ஹேண்டில் அட் டெக்ஸ்ட் இதோட ஃபங்க்ஷன் ஆகிக்கணும் இப்போ ஒரு டெக்ஸ்ட் நீங்கள் அட் பண்ணிக்க என்ன செய்வோம்ன்றதை வந்து அதை சொல்லுவது போல இருக்குது லவ்மி டெக்ஸ்ட் எலிமெண்ட் கொடுத்து போட்டு இதை டிஸ்பேச் மூலமாக அதுக்கு பாஸ் பண்ணுது இப்போ இதான் உங்களோட கோடிங் அந்த என்ன சைட்டில் வந்து ஒரு கிளாஸ் நேம் எடுத்து போட்டு அதில் ஒரு பட்டன் ஒன்று வச்சுருக்கோம் ஹேண்டில் டெக்ஸ்ட் மற்ற டெக்ஸ்ட் ஐக்கோனோட போடுறோம் மற்றது இது வந்து போட்டிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வி இம்போர்ட்டட் யூஸ் டிஸ்பேச் ஃப்ரம் த ரியாக்ட் ரிடக்ஸ் டு கெட் த டிஸ்பேச் ஃபங்க்ஷன் சரி இப்போ இது வந்து த ஹேண்டில் அட் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கிரியேட் அ டிஃபால்ட் டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் dispatch at element senses this object to our redux store triggering the state update இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து கேன்வஸை வந்து இதை இம்ப்ளிமெண்ட்டாக this is a final piece we'll replace a static div in the canvas area with a canvas stage that renders elements from our redux store அதில் சோர்ஸ் ஃபீச்சர்ஸ் எடிட்டர் கேன்வஸ் ஏரியாவுக்கு தானே அதுக்கு போவோம் இனி எங்களோட இந்த கேன்வஸ் ஏரியா இந்த ஃபைலுக்கு போயிட்டு இப்போ இந்த கோட்ஸை வந்து போட்டான் சானே ஸோ இப்போ எங்களை போட நாங்கள் இப்போ அவுட்புட்டை கொஞ்சம் பார்க்கலாம் என்ன விஷயம் வந்து சரியானே இதுக்கு போயிட்டு நாங்கள் இதில் செய்ய வேண்டிய வேலை ஒரு ரசம் பயிரணும் இல்லை இதில் என்ன கோடிங் சொல்லி போட்டு ஜஸ்ட் மேலோட பார்ப்போம் நியூ செலக்டர் பாய்ச்சிருக்கோம் வேறு இதெல்லாம் அக்கௌண்ட்லேருந்து ஸ்டேஜ்லேயே டெக்ஸ்ட் சம்திங் வந்திருக்கு செலக்ட் எலிமெண்ட்ஸ் இந்த விஷயத்தை எடிட்டர் ஸ்லைஸ்லேருந்து கொண்டு வரோம் சரியானே சரி இதெல்லாம் விஷயம் எடிட்டர் ஸ்லைஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா செலக்ட் எலிமெண்ட்ஸ் அதாவது இந்த இதான் அங்கே கொண்டு வரோம் சரி செலக்ட் எலிமெண்ட்ஸ் இந்த இதான் விஷயம் சரி இப்போ நாங்கள் கன்வெஸ் ஏரியாவில் யூ செலக்டர் இப்போ நாங்கள் இதில் அங்கே பார்ப்போம் ஸ்டேஜ் இல்லாமல் தான் இது வர கொண்டு வர லேயர் இப்போ எலிமெண்ட்ஸ் டாட் மேப் பண்ணி கொடுத்து போட்டு பாருங்கள் இந்த இதுங்க எலிமெண்ட்ஸ் எங்கே இருந்து வருதா அதுதான் யூ செலக்டர் செலக்ட் எலிமெண்ட்ஸ் எடுக்கிறோம் இப்போ அங்கே அதை மேப் பண்ணி என்ன செய்கிறோம் இப்போ எலிமெண்ட் டைப் இஸ் டெக்ஸ்ட் இப்போ இந்த ரிட்டர்ன் டெக்ஸ்ட் கீ அப்படியெல்லாம் சொல்லி அதில் சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அந்த இந்த இதெல்லாம் கொடுக்குறோம் சானே இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் நாங்கள் ரிட்டர்ன் நாள் ஸோ இப்போ ஃபுல்லாக எல்லாம் எலிமெண்ட்ஸையும் மேப் பண்ணி நான் நினைக்கிறேன் என்ன நடக்குதுண்டா இப்போ இதெல்லாம் வந்து அதுக்கு ப்ராப்பர்ட்டியான் டெக்ஸ்ட்ன்னு கொடுத்து அப்புறம் அங்கே அந்த எலிமெண்ட்ஸ் அதுக்கு இந்த என்ன எக்ஸ் ஒய் பொசிஷன் நிற்கோம்ன்றதை கொடுக்கும் போல இருக்குது சரி இப்போ இதை எப்படி டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் சரி இப்போ கீ சேஞ்சஸில் வி யூஸ் செலக்ட் ஹூக் வித் அவர் செலக்ட் எலிமெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் to subscribe to the elements in the redux state. We render a stage with the main container for canvas scene. We have hardcoded A4 dimensions for now. இப்போ நான் சொல்லுறது A4 dimensions தான் ஹார்ட்கோட் பண்ணதாகும் இப்போ இந்த வந்து நான் ஃபியூச்சரில் வேறு இதெல்லாம் போடலாம் ஓகே இன்சைட் லேயர் ஹெல்ப்ஸ் வித் பெர்ஃபார்மன்ஸ் ஓகே லேயர் அண்ட் சம்திங் வருது we map our elements array for each element we check its type and render the corresponding combo அதெல்லாம் டெக்ஸ்ட் அண்ட் சம்திங் எல்லாம் அந்த கொன்வாலே இருக்க வர கொண்டு போக மாட்டேன் சரி இப்போ அங்கால இந்த மேஜிக் இஸ் கீ எலிமெண்ட் ஐடி எலிமெண்ட் மேஜிக்கா
The key is essential for React rendering and spread object. Spread object இருக்கு. Pass all the properties from that our state object like x5 அதெல்லாம் ஃபுல்லாக இப்போ directly as a props கொண்டு வா அந்த கொண்டு வாக்கி அது props பாஸ் பண்ணுறோமா. Your turn. Make the changes to these three files as described above. You should still be running with npm rundev. It will hot reload it. Click the text button in the left toolbar. You should now see a word heading appear on the white A4 canvas. நான் ட்ரக் அண்ட் ட்ராப்ல தான் போடலாம் கிளிக் பண்ணிங்களே வரும் போல இருக்கு பாவம். You have now successfully created a core loop of your application. UI event dispatch action update Redux state canvas re-renders from state. It's a huge milestone. Once you have working, let me know. சரி நான் இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்ன சொல்ல வரேன் நம்மகிட்ட. சரி இதில் போயிட்டு ஓகே இதில் வந்து NPM ரன் டைப் கொடுப்போம். அவை சொன்ன பிஹேவியர்ஸ் எல்லாம் வந்திருக்கணும் பார்ப்போம். பட் சம்திங் ஒரு எரர்ஸும் இல்லை. இதை கொடுத்தா ஓகே பழைய ஓகே பார்த்தீங்களா இப்போ டெக்ஸ்ட் ஒன்று வந்திருக்கு மெட்டெல்லாம் போயிருக்கு பாப்போம். இதை கிளிக் பண்ணால் ஹெட்டிங் ஒன்று வந்திருக்கு. அப்போ இப்போ இன்னும் அது என்ன 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 இது இதாக இருக்காம் இன்னும் அது நான் ட்ரக் அண்ட் ட்ராப் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் போய்ட்டு இன்னும் திருப்பி கிளிக் பண்ணி பார்ப்போம். ஆனால் பார்க்க போனால் திருப்பி அதுக்குள்ளே போட்டு கொண்டு வரபடியாக கொஞ்சம் போல்டாக கொண்டு வருது. அதான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் போயிட்டு இப்போ எதுக்குமே நான் சில எரர்ஸ் இருக்கோன்னு திருப்பி செக் பண்ணிப்பான் கன்சோல். அது எனக்கு எரர்ஸ் ஒன்றும் மாதிரி தெரியலை. டெக்ஸ்ட் இது மறையுது வருது பார்த்தீங்க. ஓகே இன்ஸ்பெக்ட் விண்டோ நான் கீழே வச்சுருக்கேன் செக் பண்ணிப்பா. இன்ஸ்பெக்ட் இல்லை கீழே பிரேவில் எப்படி சேர்றது இயலை. ஓகே கீழே கொண்டுவோம். ஓகே நாங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் டெக்ஸ்ட்டை கொடுத்தா கன்சோலையும் எதுவும் இல்லை. டிலே ஆகிருக்கேன் ரீசன் தெரியல. இப்போ இன்ஸ்பெக்ட் விண்டோ ஓப்பன் பண்ண ரெக்கார்ட் பண்ணபடியே அந்த இஷ்யூ ஒன்று இருக்குது டிலேயாக இருக்குது. ரைட் ஓகே ஹெட்டிங் என்னது இருக்குது. சரி ஸோ இப்போ எனக்கு இப்போ எதோ மெரேஸ் இல்லாமல் இப்போ ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய மைல் ஸ்டோன் தான். ஏதோ நல்ல ஒரு இதாக இருக்குது. இல்லை நீங்கள் பார்க்கல இதுதான் இந்த சொன்ன விஷயங்கள். சும்மா பார்க்க போனால் இப்போ எங்களை கிளிக் பண்ணிக்கல ஒரு ஹெட்டிங் என்ற ஒரு சம்திங் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வருது. நான் நினைக்கிறேன் அது அதை நீங்கள் பார்க்கணுமென்றால் இல்லை பார்ப்போம். இல்லை வந்துட்டு யூ ஷுட் நவ் சி த வேர்ட் ஹெட்டிங்னு நான் இப்போ நாங்கள் இன்றைக்கி இப்போ இதான் இது வந்து அதுவே ஒரு ஃபிக்ஸ்டான வேர்டு தான் போட்டிருக்கு. ஸோ இது எங்கே அந்த ஹெட்டிங் சொல்ல எங்கேருந்து வருமென்னு பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் இதை இப்போ நாங்கள் வந்து பாருங்க உங்கள் லெஃப்ட் டூல் பாரில் இதை கிளிக் பண்ணிக்கல சரி பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கல வந்து என்ன செய்யுது ஹேண்ட் லெட்டெக்ஸ்ன்னு இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணுது. அதில் பாருங்க இங்கே வந்து இப்போ டைப் டெக்ஸ் ஹெட்டிங் இருக்குது. அதில் பாருங்க அதில் எக்ஸ் வந்து 150 இருக்குது. வேறு சும்மா இது இருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. 150 உங்களுக்கு நார்மலாக தெரியுதானே. இப்போ எங்களை இந்த ப்ரௌசரில் வந்து இப்போ 150 வருது. வேணும்னா சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹெட்டிங் சும்மா சம்திங் அங்கே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மார்க்கை கொடுத்துவாங்க. அது அப்படி ஒர்க் பண்ணுவா சும்மா டெஸ்ட் பண்ணிப்பா. அதான் லெஃப்ட் டூல் பாருக்கு வந்துட்டு இதில் வந்து பாருங்க இதில் வந்துட்டு வேணும்டா நான் ஒரு இதை 350 இந்த வந்து ஒரு 250 மாற்றி பார்ப்போம். ஓகே ரொட்டேஷன் இப்போ 0 அதில் ஹைட் வித் எல்லாம் வேணா ஹைட்டை வேணும்னா சம்திங் ஒரு 70 கூட்டி பார்ப்போம். இதே வந்து ஒரு கொஞ்சம் பெருசாக பார்ப்பேன். இதில் நீங்கள் பார்க்கலாம் அப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். சும்மா நார்மலான கோடிங் தானே. ஃபொண்ட் சைஸையும் வந்து வேணுமெண்டா ஒரு கூட கொடுப்போம் 48 கொடுப்போம். இப்போ கொடுத்துட்டு இப்போ இது வேறு கலராக மாற்றிப்பாங்க கலராக மாற்றுவோம். ஹெட்டிங் இதான் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க. இப்போ இதை கொடுத்துட்டு ஓகே தான் இப்போ அங்கே திருப்பி இருக்கா பார்த்தீங்களா. இப்போ இந்த ஹெட்டிங் வந்து இப்போ இப்படி வந்து இன்னொரு ரீஃப்ரெஷ் பண்ணால் இல்லை எல்லாம் போகும் ஸ்டெடிலாம் போகும். கிளிக் பண்ணால் இப்படி எங்களுக்கு இருக்குது. ஸோ இதான் அந்த லாஜிக். இப்போ உங்களுக்கு எப்படி அந்த உள்ளுக்கு இப்போ டிபக் பண்ணுற விளங்கி இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.